ஜாப்லெஸ் பிஸ்னஸ் அப்படின்னு பார்க்கும்போது ஜாபும் பிஸ்னஸ் ரெண்டுமே எப்படி வேரியேஷன் ஆகுது அப்படிங்கிறது தான் இந்த வாரம் வீடியோவே. ஜாப் பத்தின ஐடியாவும் பேச போறோம், பிசினஸ் பத்தின ஐடியாவும் பேச போறோம். ஜாப்ல என்னென்ன ரிஸ்க் ஃபேக்டர் எல்லாமே இருக்கு, பிசினஸ்ல என்னென்ன ரிஸ்க் ஃபேக்டர் இருக்கு, அண்ட் அதோட பாசிட்டிவ் சைட்ஸ் அண்ட் ஜாபோட பாசிட்டிவ் சைட்ஸ் ரெண்டையுமே பத்தி பேசலாம்னு சொல்லிட்டு தான் இந்த வாரம் வீடியோவே. இதை வந்து ரெண்டு செஷனா, அதாவது ஃபர்ஸ்ட் பார்ட்டை வந்து ஜாப்ல என்னென்ன மாதிரி செக்யூர் அண்ட் சேஃப்டிஸ் இருக்கு அண்ட் பிசினஸ்ல என்னென்ன மாதிரி செக்யூர் அண்ட் சேஃப்டிஸ் இருக்குங்கிறத செகண்ட் பார்ட்டாகவும் நம்ம பேசலாம் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வர வீடியோவே. ஹாய், எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஏஎம் வ்ளாக்ஸ். அண்ட் வாங்க வீடியோக்குள்ள போகலாம். என் பிசினஸ் நான் பார்க்கறதுக்கு முன்னாடி நான் ஸ்பெசிஃபிக்காக ஜாப்ல தான் இருந்தேன். அதுவும் 9 to 5 ஜாப் தான். அதுல நான் என்னென்னலாம் ஃபேஸ் பண்ணேன், அதுல நான் என்ன மாதிரிலாம் இருந்தேங்கிறத என் தாட்ல இருந்து என் சைட்ல இருந்து தான் நான் இதை வந்து எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். இதை வந்து என்னோட தனிப்பட்ட கருத்தே மட்டும்தான். ஸோ இதை வந்து நான் ஃபேஸ் பண்ணதெல்லாம் எப்படி இருந்தது, என்னோட லைஃப் எப்படி இருந்தது அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ. ஸோ என்னன்னா, ஜாப் அப்படின்னு பார்க்கும்போது நான் பிசினஸ் வர்றதுக்கு முன்னாடியே 2020 தான் எனக்கு ஜாபே கிடைச்சது. ஸோ ஒரு 4 to 5 years ஆஃப் டிராவலிங்ல இருந்தேன் ஜாப்ல. ஸோ என்ன மாதிரி ஜாப்னு காமனா எல்லாருமே யோசிக்கும் போது காமனா போய் சேர்றது வந்து ஐடியா தான் இருக்கும். ஸோ நானும் அந்த மாதிரி தான் போனேன். 4 years ஆஃப் ஜாப் அப்படின்னு பார்க்கும்போது அது ஒரு 9 to 5 ஜாப், மார்னிங் ஷிஃப்ட் தான். இப்போ நான் போனது வந்து ஒரு மார்னிங் ஷிஃப்ட்னால எனக்கு சேஃப் ஜோன்ல ஒரு ஃபர்ஸ்ட் செக்ஷனா இருந்தது. ஏன்னா என்னை பொறுத்த வரைக்கும் அது ஒரு சேஃப் ஜோனா நான் நினைக்கிறேன். ஏன்னா அதுலயுமே நிறைய கிரிட்டிக்கல் இருக்கு, அதுலயுமே நிறைய ரிஸ்க் ஃபேக்டர் இருக்கு. ஃபர்ஸ்ட் என் சைட்ல இருந்து நான் ஜாப் பார்க்கும்போது அது எனக்கு வந்து ஒரு சேஃப் ஜோனா தான் இருந்தது. ஏன்னா நம்ம இன்னொருத்தவங்க கம்பெனில ஒர்க் பண்றோம், நம்ம வந்து சேலரிட் பர்சன் தான், ஒரு எம்ப்ளாயி தான், அவங்க சொல்ற ஒர்க்கை தான் நம்ம ஒர்க் பண்றோம். இதுதான் ஃபர்ஸ்ட் ஃபேக்டர். அதாவது என்னன்னா, அவங்க என்ன ஒர்க் கொடுக்குறாங்களோ அதை தான் நம்ம ஒர்க் பண்றோம். ரெண்டாவது, அந்த கம்பெனியோட எம்ப்ளாயி நம்ம அப்படின்னு பார்க்கும்போது நம்மளுக்கு 9 to 5ல ரொட்டீனா இதுதான் ஸ்டார்ட்டுங்கிற மாதிரி டே பை டே எல்லாமே நம்மளுக்கு வந்து செக்ஷன் வைஸா அவங்க பிரிச்சு வச்சிருவாங்க. இதுதான் நம்ம ஒர்க் பண்றோம், எண்ட் ஆஃப் த இயர் நமக்கான ஒர்க்கை கம்ப்ளீட் பண்ணி அதுக்கான ரிப்போர்ட்டை நம்ம சப்மிட் பண்ணணும். இதுதான். ஸோ இது டே பை டே மட்டும் இல்லாம அந்த ஹோல் இயர் இப்படி தான் போயிட்டு இருக்கும். ஆக்சுவல் ப்ராஜெக்ட் வைஸ் இப்படி தான் போயிட்டு இருக்கும். இதுல நம்ம என்னதான் 9 to 5 ஒர்க் பண்ணாலும், இல்ல 12 hours ஒர்க் பண்ணாலும், 24 hours ஒர்க் பண்ணாலும் நமக்கான சேலரி ஃபிக்ஸ்டா தான் இருக்கும். என்னதான் 24 hours பார்த்தாலும் அதே சேலரி தான், 12 hours பார்த்தாலும் அதே சேலரி தான். பட் ஜாப்னு பார்க்கும்போது நமக்கு வந்து ஒரு கம்ஃபர்ட் ஜோன் இருக்கும். ஏன்னா லிட்டரலா எனக்கு அப்படிதான் இருந்தது. 9 to 5 ஜாப் நான் ஒரு எம்என்சியில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது 9 to 5 ஜாப் எனக்கு அது வந்து லிட்டரலாவே சொல்ல முடியாது, நல்லாவே எனக்கு அது கம்ஃபர்ட் ஜோனா இருந்தது. அந்த கம்ஃபர்ட் ஜோனை ஃபீல் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா, எனக்கு இந்த பேக்கேஜ் தான், இந்த சேலரி தான் அப்படின்னு பார்க்கும்போது இந்த சேலரியில் மந்த்லி எக்ஸ்பென்சஸ் இவ்வளோ போயிருது, நம்மளுக்கான டிஎம்ஐ டியூஸ் எல்லாமே இவ்வளோ போகும்போது அது ஒரு கம்ஃபர்ட் ஜோன்லேயே நம்மளை ஸ்டேபிளாக ஆகுது. ஸோ இந்த கம்ஃபர்ட் ஜோனில் இருக்கும்போது என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நெக்ஸ்ட் ஸ்டெப்பு நம்ம எடுத்து வைக்க முடியாத ஒரு கண்டிஷன் இருந்தால் கம்ஃபர்ட் ஜோனில் இருக்கும். அந்த ஜோனை வச்சு போயிட்டோம்னா இருக்கிற சேலரியும் வருமா, இல்லை எக்ஸ்பென்சஸாக நம்ம பார்க்க முடியுமா அப்படிங்கிற ஒரு மென்டாலிட்டியில போயிடும். உங்களோட கோட்ஸ்ல இருந்து உங்களோட எக்யூப்மெண்ட் நீடு, அதாவது உங்களுக்கு தேவையான டேக்ல இருந்து உங்களுக்கு தேவையான பேக் அண்ட் லேப்டாப், அதர் ஆக்சசரிஸ் வரைக்கும் எல்லாமே அந்த கம்பெனியே ப்ரொவைட் பண்ணிடுவாங்க. ரெண்டாவது, ஏதோ ஒரு இஷ்யூ கிளைண்ட் சைட்ல இருந்து ஏதோ இஷ்யூனா அந்த டீம்மேட்ல உள்ள ப்ராஜெக்டை அதை ரிசால்வ் பண்ணிடுவாங்க. அது வந்து பெரிய பெரிய கம்ஃபர்ட் ஜோன்ல நம்ம இது பண்ணி வைப்போம். நான் ஏதோ ஒரு இஷ்யூ பண்றேன் அப்படின்னா என்னோட டிஎல்ஓ என்னோட மேனேஜரோ அதை ரிசால்வ் பண்ணி தான் ப்ராஜெக்டோட தப்பை வந்து ஃபைன் பண்ணி அவங்க அதை ரெக்டிஃபை பண்ணி அந்த கிளைண்ட்டுக்கு வந்து சப்மிட் பண்ணுவாங்க. இது வந்து ஜாப்ல இருக்கிற பெரிய பெரிய கம்ஃபர்ட் ஜோனா தான் நான் சொல்லுவேன். இந்த இடத்துல நம்ம ஒரு தப்பு பண்ணோம் அப்படின்னா அதை கண்டிப்பா கரெக்ஷன் பண்றதுக்குன்னே, QC அனலைஸ் பண்றதுக்குன்னே நிறைய பேர் இருப்பாங்க. அதை கண்டிப்பா அனலைஸ் பண்ணி அப்புறம் தான் நமக்கு வந்து கிளைண்ட் சைடு சப்மிட் பண்ணுவாங்க. மாசம் மாசம் சேலரி வரும்போது நமக்கான லோன்ஸ் அண்ட் அதர் ப்ரீமியம்ஸ் அண்ட் எல்லாமே நமக்கு நம்மளை தேடி வரும். ஏன்னா மாசம் சேலரி பர்சன், நீ என்னதான் ஒர்க் பண்ணாலும் உனக்கு மாசம் கரெக்டா சேலரி வரும், கரெக்டா டியூ சப்மிட் ஆகும் போது ஒரு பெரிய பெரிய கம்ஃபர்ட் ஜோன் வந்து அங்க இருக்கும். அதுல நம்ம எவ்வளவு பெரிய ரிஸ்க் எடுத்தாலும், ஏன்னா இதுல ஜாபை பொறுத்த வரைக்கும் என்னன்னா, நீங்க பாஸ் அவுட் ஆனதுக்கு அப்புறம் உங்களோட ஸ்கில்லை மட்டும் நீங்க டெவலப் பண்ணி ஜாப் நீங்க அப்ளை பண்றீங்களோ அதை ஷெட்யூல் பண்ணி தான் உங்களை செலக்ட் பண்ணுவாங்க. ஸோ மேட்டர் வந்து உங்களுக்கு ஸ்கில் மட்டும் தான் உங்களுக்கு நீடடா இருக்கும். ஸோ ஜாப்னு பார்க்கும்போது ஒரு கம்ஃபர்ட் ஜோன்ல இருக்கிற ஒரு மென்டாலிட்டி தான் எனக்கும் தோணுச்சு. ஏன்னா 9 to 5 போறேன், 9 o'clock போறேன், லாகின் பண்றேன், ஒரு 1:30க்கு நான் லஞ்ச் போறேன், திருப்பி நான் ஒரு 2 o'clock போறேன், திருப்பி நான் ஒரு 5 o'clock வரேன். அப்படிங்கும்போது ரொட்டீனா டே ஒர்க் பண்ணிட்டே இருக்கும், அதே ஒர்க்கை தான் பண்ணிக்கிட்டே இருக்கும். பட் நம்மளோட ஸ்கில்லை அப்கிரேட் பண்றதுக்கு நம்மளால மட்டும் பண்ண முடியும் அப்படிங்கிறனால நம்ம அதற்கான கோர்சஸும் படிச்சு நம்ம சேலரியை வந்து அப்கிரேட் பண்ணிக்கலாம். அப்படியே நீங்க அப்கிரேட் பண்ணாலும் 10 to 15% வரைக்கும் நீங்க அப்கிரேட் பண்ணிக்கலாம். அதுவும் ஃபிக்ஸடா தான் இருக்கும். ஏன்னா இப்போ லாஸ்ட் மந்த் நீங்க 25 வாங்குறீங்க ஃபார் எக்ஸாம்பிள் அப்படின்னு சொல்லும் போது, லாஸ்ட் மந்த் நீங்க 25 வாங்குறீங்கன்னா நெக்ஸ்ட் மந்த் நீங்க 25 தான் வாங்க போறீங்க.
நெக்ஸ்ட் மந்த் நீங்க வந்து 50,000 70,000 வாங்க போறது இல்லை. ஏன்னா உங்களுக்கு ஃபிக்ஸடான சேலரி தான் உங்களுக்கு வந்து ஒரு கம்பெனி ப்ரொவைட் பண்ணுது. ஸோ உங்களுக்கு ஃபிக்ஸடாக தான் இருக்கும். அதுக்கடுத்து நீங்கள் போகிறது எல்லாமே உங்களோட ஸ்கில்லை அப்கிரேட் பண்ணுறது தான். ஆஃபீஸில் ஏதோ இஷ்யூ அப்படின்னா அதை நீங்கள் போய் இறங்கிலாம் வேலை பார்க்க மாட்டீங்க. நீங்கள் உங்களோட ஒர்க்கை மட்டும் தான் பார்ப்பீங்க. அதை ஹேண்டில் பண்ணுறதுக்கு அந்த ஆஃபீஸ் மேனேஜ்மெண்ட் வந்து அதை கன்சிடர் பண்ணி அதை ரிசால்வ் பண்ண பார்ப்பாங்க. உங்களோட ஒர்க் அவங்க கொடுத்த ஒர்க்கை முடிக்கணும், அதுக்கான சேலரியை நீங்கள் வாங்கணும். ஸோ இதுதான் எனக்கும் நடந்தது. நானும் இதை தான் ரொட்டீனாக பண்ணிக்கிட்டு இருந்தேன். ஏன்னா பாஸ்ட் 4 to 5 இயர்ஸாக இதை தான் நானும் பண்ணிக்கிட்டு இருந்தேன். இது ஜாபோட ஒரு கம்ஃபர்ட் ஜோன் மாதிரியே எனக்கு ஃபீல் ஆகிட்டே இருந்தது. ஓகே, நம்ம சேலரி வருது, நம்ம ஒர்க் பண்ணுறோம், டே டு டைம் பண்ணுறோம், போகிறோம், ஒர்க் பண்ணுறோம், ஒரு ரொட்டீனாகவே இது ஃபாலோ பண்ணிட்டு இருக்குது. டே பை டே என்ன ஆகுது, எனக்கு ஒரு கம்ஃபர்ட் ஜோன் கொடுக்க ஆரம்பிச்சிருது. ஓகே, இதுதான் நம்ம ஒர்க்கு, நம்ம லைஃப் லாங் இதே ஒர்க்கில் இருந்துடலாம் அப்படிங்கிற மென்டாலிட்டிக்கே போகுது. நம்ம ஒர்க் பண்ணுறதே நம்ம கிளியராக தான் பண்ணுறோம், எந்த இஷ்யூ இல்லாமல், சும்மா ஏனாதானு இல்லாமல் வாங்குற சேலரிக்கு கரெக்டாக ஒர்க் பண்ணணும் அப்படிங்கிறனாலேயே கரெக்டாக ஒர்க் முடியுதா அதெல்லாம் டைம் ஷீட்டுக்கு ஃபில்அப் பண்ணி கரெக்டாக எண்ட் ஆஃப் த டேக்கு சப்மிட் பண்ணி அதை என்னோட டிஎலுக்கு சப்மிட் பண்ணி அதை என்னோட கரெக்டாக மெயில் பண்ணி எல்லாமே ப்ராசஸ் எல்லாமே க்ளீனாக தான் போயிட்டு இருக்கு. பட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொட்டீனா இதுதான் போயிட்டு இருக்கு, வேற எந்த ஒருமே அப்கிரேட் பண்ண முடியல அப்படிங்கிறது தான். ஏன்னா என் ஸ்கில்லையும் டெவலப் பண்ணணும், என் ஸ்கில்லை டெவலப் பண்ணாலும் நம்ம ஜாப்ல வந்து போயிடலாம். பட் அது ஒரு கம்ஃபர்ட் ஜோன்லேயே இருக்கும். ஏன்னா நம்மளோட ரிஸ்க் ஃபேக்டர் அங்கே கிடையாது. ஏன்னா அந்த ஜாபை விட்டு உங்களை வெளில அனுப்புனா மட்டும்தான். பட் அவங்க ஜாப் விட்டு வெளில அனுப்புனாங்கன்னா கண்டிப்பா இன்னொரு ஒரு ஜாப் இருக்கு, நீங்க ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸை வச்சு அதோட ஸ்கில்லை வச்சு அதை கொஞ்சம் டெவலப் பண்ணி நீங்க வேற எங்கனாலும் அதோட நல்ல ஒரு பேக்கேஜ்லயே நீங்க வந்து பிளேஸ் ஆகலாம். பட் இங்க இருக்கிற கம்ஃபர்ட் ஜோன் அங்க போய் கூட கொஞ்சம் ரிஸ்க் ஃபேக்டரோட கம்ஃபர்ட் ஜோன் ஆகுது. ஸோ இது வந்து ஒரு கம்ஃபர்ட் ஜோனுக்குள்ளேயே எனக்கு வந்து ஃபீல் ஆச்சு. ரெண்டாவது அது அப்படிதான் இருந்தேன், நானும் அப்படிதான் இருந்தேன். ஸோ அது அப்படியே இருந்தா வேஸ்ட் அப்படிங்கிறதெல்லாம் நான் சொல்ல வரல. ஜாபோட அண்ட் ரிஸ்க் ஃபேக்டர் அண்ட் சேலரி பர்சன் வரைக்கும் ஒரு 3 to 4 lakhs வரைக்கும் மந்த்லி சேலரி வந்து வாங்கிட்டு இருக்காங்க. அதுவும் மந்த்லி ரொட்டீனா வாங்கிட்டு இருக்காங்க எனக்கு தெரிஞ்ச வரைக்கும். ஏன்னா என் சர்க்கிள்ல இருக்கிறவங்க மட்டும் நான் கேட்கும் போதும் 3 to 4 lakhs வரைக்கும் வாங்குறாங்க. ஸோ இந்த ஜாப்ல இருந்து நம்ம அடுத்த ஸ்டெப் வைக்கணும் அப்படிங்கிறதுனா நான் வேற ஒரு கம்பெனி சுவிச் ஆஃப் பண்ணிடலாம் அப்படிங்கிற மென்டாலிட்டியில இருந்தேன். பட் நான் சுவிச் ஆஃப் பண்ணலை. அடுத்து நான் என்ன பண்ணேங்கிறத அடுத்த வீடியோவில் சொல்கிறேன்.